இப்போ ராணுவம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் கம்யூனிகேஷன். இப்போ ரஷ்ய வீரர்கள் என்னதான் இங்க இருந்தாலும், ஒரு ஒரு பகுதிக்குள்ள போறாங்க. உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற பகுதிக்குள்ள போறாங்க அப்படின்னா, அப்படி போகக்கூடிய வீரர்கள் கம்யூனிகேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். முதல்ல சபாட்டேஜ் குரூப், சபாட்டேஜ் அண்ட் ரிகனேஷன் குரூப் இருப்பாங்க இல்லையா? அவங்க முன்னாடி போவாங்க. முன்னாடி போய் உக்ரைனோட நிலைகள் என்ன? அவங்களோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு? அத நம்மளால ஹேக் பண்ண முடியுமா? ஏதாவது பண்ண முடியுமா? அவங்களோட பொசிஷன்ஸ்ல எப்படி இருக்கு? அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா ரிட்டர்ன் வருவாங்க. அடுத்த வேவ் போகும், அடுத்த வேவ் போகும். இது போல தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அப்படி போய் ஒரு கட்டத்துக்கு மேல ஓகே, இது இப்படி போய் தாக்கலாம் அப்படிங்கிற ஃபுல் ஸ்கெட்ச் போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பகுதிக்குள்ள இறங்குவாங்க. சோ அப்படி போகும்போது அந்த கம்யூனிகேஷன் இருக்குது இல்லையா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப ஃபர்ஸ்ட் டீம் போயிருச்சு. இப்போ அசால்ட் ஸ்குவாட் போயிருச்சு. ஒரு இடத்துக்கு போய் சபாட்டேஜ் டீம் சொன்ன மாரியே போய் ஒரு பகுதியை பிடிச்சிட்டாங்க. இப்ப அந்த பகுதி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறம் முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ண வந்து செக்யூர்டான கம்யூனிகேஷன் லைன். இப்ப அந்த கம்யூனிகேஷன் லைன் மிக பெருமளவுல சேதாரம் அடைஞ்சிட்டு இருக்கு உக்ரைனுக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இதுக்கான குரல்கள் எங்கிருந்து ஒலிக்க ஆரம்பிச்சிருக்குதுன்னா, இதுக்கு முன்னாடியே கர்கிவ்ல வந்து பெருமளவுல குற்றச்சாட்டுகள் இருந்தது. ஆனா அதுல ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. உக்ரைனோட அந்த ஊழல்னாலயா, ஏகப்பட்ட விஷயங்கள், ரஷ்யாவோட ரொம்ப முன்னேற்றம் வேகமா இருந்ததுனாலயா ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தது. எதிர்பாராத விதத்துல ரஷ்ய வீரர்கள் வந்துட்டாங்க அப்படிங்கிறது போல ஏகப்பட்ட விஷயத்துல எடுத்துக்கலாம். ஆனா இப்போ இந்த நொவோமிக்கலேவ்கா இருக்குது இல்லையா? இதுக்கு முன்னாடி இந்த நொவோமிக்கலேவ்கால பெருமளவுல கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்த 79வது ஆர்எஸ்ஆல் பிரிகேட், உக்ரைனோட ஒரு பிரதானமான பிரிகேட், பெருமளவுல பேசக்கூடிய பிரிகேட் தான். ஏன்னா இவங்க தரப்புல இருந்தா சமீப காலமா உக்ரைனோட இந்த கமாண்டர்ஸ் எல்லாம் சிகசிகமா பேசுறது, அப்புறம் எங்களை ஏங்க கூப்பிடுறீங்க, நீங்க இங்கேயே நிலைமை மோசமா இருக்குது அப்படிங்கிற பேசியிருந்தாங்க இல்லையா? ஒண்ணுமில்ல, இந்த கொஸ்டான்டிவ்கா பகுதியா பாதுகாத்துட்டு இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்கள் தான் 79th ஆர்எஸ்ஆல் பிரிகேட். இப்ப இவங்க தரப்புல இருந்து கதறுகள் வர ஆரம்பிச்சிருக்குது. ஏங்க, இந்த பெர்ஸ்கோவிக்கா இருக்கு இல்லையா? 60% ரஷ்ய வீரர்கள் வந்துட்டாங்க, பெருமளவுல சண்டை பிடிச்சு பிடிக்கிறாங்க, எங்களுக்கு மிகப்பெரிய கடினமான சூழ்நிலையை ரஷ்ய வீரர்கள் உருவாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கொஸ்டான்டிவ்காவிலையும் அதிகமான முன்னேற்றம் ரஷ்ய வீரர்கள் அடைஞ்சிட்டு இருக்காங்க. திரும்ப திரும்ப வந்து தாக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்க முடிஞ்ச வரைக்கும் தற்காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா பெர்ஸ்கோவிக்காவோட 60% நாங்க இழந்துட்டோம், ரஷ்ய வீரர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது போல இந்த 79வது ஆர்எஸ்எல் பிரிகேட், உக்ரைனோட பிரிகேட் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. என்ன பிரச்சனையாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலா ஆயுதங்கள் பற்றாக்குறை, அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஆனா இவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான், இந்த ஸ்டார்லிங்க் கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா? அதை தான் பிரதானமா உக்ரைனோட ராணுவ வீரர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அமெரிக்காவோட கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸா இருக்கட்டும், ஏகப்பட்ட விஷயங்களை ரஷ்யா ஈஸியா ஜாம் பண்ணிடுவாங்க, மிலிட்டரிக்கு பயன்படுத்திட்டு இருந்தது. ஆனா இந்த ஸ்டார்லிங்கை இத்தனை நாளா ரஷ்ய வீரர்களால சப்ரஸ் பண்ண முடியல. நம்ம ஒரு பதிவுல பார்த்திருப்போம், இது போல ஸ்டார்லிங்க் பயன்படுத்தக்கூடிய டிவைசஸையும் சப்ரஸ் பண்ற மாதிரியான விஷயங்களை நோக்கி போயிட்டு இருக்காங்க ரஷ்யா அப்படிங்கிறது போல ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி இந்த ஏகப்பட்ட ட்ரோன்கள் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த பதிவுல நம்ம சொல்லியிருப்போம். அது மட்டும் இல்லாம இந்த டவர் மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க ரஷ்யா, அதை யூஸ் பண்ணி ட்ரோன்களை சப்ரஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லையா? எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ் பேசும்போது நம்ம சொல்லியிருப்போம். இப்போ எலான் மஸ்க் அவர்கள் கிட்ட இருந்தே இதை உறுதிப்படுத்தும்படியா தகவல்கள் வந்திருக்கு. முதல்ல இவங்க சொல்றதை முடிச்சிடும். இந்த 79வது ஆர்எஸ்ஆல் பிரிகேட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 10ல இருந்து 15 மணி நேரத்துக்கு கம்யூனிகேஷனே இல்லாம நாங்க இங்க சண்டை பிடிச்சிருக்கோம், அதுதான் எங்களோட பின்னடைவுக்கு காரணம். ரஷ்யா இந்த ஸ்டார்லிங்க் கம்யூனிகேஷனை கம்ப்ளீட்டா சப்ரஸ் பண்றாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஏன்பா இந்த ஸ்டார்லிங்க் கம்யூனிகேஷன் எல்லாம் என்ன பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உக்ரைனோட நேவல் வெசல்ஸ் இருக்கு இல்லையா? இந்த சீ ட்ரோன்கள்ல இருந்து இப்போ உக்ரைன் பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ரிகானிசான் ட்ரோன்கள் வரைக்கும் பெரும்பான்மையான ட்ரோன்கள் இந்த ஸ்டார்லிங்க் கனெக்ஷனை தான் பயன்படுத்துது. இந்த ஸ்டார்லிங்க் கனெக்ஷன்ஸை இப்ப ரஷ்யா அதிக அளவுல சப்ரஸ் பண்ண பழகிட்டாங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம், அந்த ஸ்டார்லிங்க் டெர்மினல்ஸ் ரஷ்யன்ஸ்க்கு கிடைக்க ஆரம்பிச்சதுதான் அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் பெருமளவுல இருக்கு. இது யாருங்க கொடுத்தா? நீங்களே வைப்பீங்களாமா, நீங்களே எடுப்பீங்களாமா அப்படிங்கிறது போல ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு இருக்கு. இதுல நிறைய ரூமர்ஸ் இருக்கு. என்னன்னா, எலான் மஸ்க் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரிபப்ளிகன்ஸ்க்கு சார்பா இருக்கிறவர், அந்த கட்சியில் இருக்கிறவர் அப்படின்னு அவர்லாம் சொல்லல. ஆனா இது போல ரூமர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு, அவருக்கு சார்பா இருக்கிறவரு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டரை வந்து எலான் மஸ்க் அவர்கள் வாங்கிட்டாரு. இப்போ ட்விட்டர்ல கூட சமீபத்துல வர சொல்லியிருந்தார் இல்லையா? ட்ரம்ப் அவர்கள் வந்து சேர்ந்துக்குங்க அப்படிங்கிறத கூப்பிட்டு இருந்தாரு இல்லையா? அது மட்டும் இல்லாம ரஷ்யாவோட கொஞ்சம் ஃபேவரா போறவர், ஏன்னா இந்த டக்கர் கால்சன் அவர்கள்லாம் வச்சு பேட்டியெல்லாம் எடுக்கும்போது ட்விட்டர்ல போடும்போது அதெல்லாம் சப்ரஸ் பண்ண கிடையாது இல்லையா? அது போல சில விஷயங்கள்லாம் செய்யறதுனால அவருக்கு எதிரான கருத்துக்கள் வழக்கமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது ரூமரா போயிட்டு இருக்கு. ஆனால் இவரே சொல்லி கொடுத்தாங்க டெக்னாலஜி ஜாம் பண்றதுக்கு. ஏன்னா அமெரிக்கா அதிக அளவுல வந்து மோதல் போக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கு, இது உலக போரை நோக்கி போயிட்டு இருக்கு. அந்த ஒரு காரணத்தினால அதை தடுக்கணுன்றதுக்காக எங்களோட டிவைஸ் எல்லாம் பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிறது போல எலான் மஸ்க் அவர்கள் இது போல
செஞ்சுட்டு இருக்காங்க. டெர்மினல்ஸ்லாம் வேலை செய்ய முடியாத மாதிரி செய்யறாங்க. ஆல்ரெடி இது போல அவர் செஞ்சுக்கிறாரு இல்லையா? உக்ரைனோட முக்கியமான நேரத்துல இந்த ரஷ்யாவோட வெசல்ஸ் அடிக்க போகும்போது ஸ்டார்லிங்க் கனெக்ஷன்லாம் கட் பண்ணாருன்னு குற்றச்சாட்டுலாம் இருந்தது இல்லையா? ஸோ இப்போ அதெல்லாத்தையும் வச்சு அவர் மேல மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. பட் ஆனால் அவர் பாவம் பிஸ்னஸ் பண்ற மனுஷன், அவரை ஏன்பா போட்டு இழுக்கிறீங்க அப்படிங்கிறது போல பல தரப்புல இருந்து இருந்தாலும் இப்போ அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவு. ஏன்னா ஸ்டார்லிங்கே மிகப்பெரிய பின்னடைவு. இப்போ அந்த நெட்வொர்க்கை சப்ரஸ் பண்ண முடியும், ஒருத்தங்கனால ஹேக் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க இவ்வளோ தூரம் இன்வெஸ்ட் பண்ணி சேட்டலைட்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க இல்லையா, அது எல்லாமே வேஸ்டா போயிடும். இந்த உக்ரைனுக்கு இந்த ஸ்டார்லிங்க் கனெக்ஷனை கொடுத்ததுனால அந்த ஒரு நிறுவனமே நிர்மூலமா ஆகுது அப்படிங்கறது இருக்கக்கூடிய விஷயம். அவ்வளவுதான் முடிஞ்சு. ஏன்னா யாரு வேணா சேட்டலைட் இருக்கு ஹேக் பண்ண முடியும்னு என்னங்க, ஃப்ரீயா ஒன்ஸ் பேன் பண்ண முடியும்னா அதை ஃப்ரீயா யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும் இல்லையா? ஸ்டார்லிங்கோட டெர்மினல்ஸை நாங்க ஃப்ரீயா அச்சடிச்சு கொடுக்குறோங்க அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புல இருந்து பல நாடுகளுக்கும் ஃப்ரீயா விநியோகம் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறது போலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது போல வேலைகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் அடுத்தடுத்து. அதனால அந்த நிறுவனம் ஸ்டார்லிங்க் இருக்காங்க இல்லையா, இது எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான ரிசர்ச்ல ஈடுபட்டு இருக்கிறதா எலான் மஸ்க் அவர்கள் தரப்புல இருந்து வந்துகிட்டு இருக்கு, செய்திகள் வந்துட்டு இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஸ்டார்லிங்க். ஆனா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் திரும்பி இன்வெஸ்ட் பண்ணி அந்த சேட்டலைட்டோட கம்யூனிகேஷன் சிஸ்டம்ல இருந்து எல்லாத்தையும் மாத்தணும். ஏன்னா ஆல்ரெடி ஏகப்பட்ட சேட்டலைட்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த சிக்னல்ஸை சப்ரஸ் பண்ண முடியும்னா அவங்க ஏதாவது மாற்றம் பண்ணணும் சாஃப்ட்வேர் ரிலேட்டடா. ஒருவேளை சாஃப்ட்வேர் ரிலேட்டடா மாற்றம் பண்றதுனா வழி இல்லை அப்படிங்கிறது போல நிரூபணம் ஆயிடுச்சுன்னா எல்லா சேட்டலைட் வேஸ்ட் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுது இந்த பகுதியிலன்ட்டு. ஆனா இப்ப ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, ஒரு மாற்றம் கொண்டு வரலான்னு. அந்த புதுசா கண்டுபிடிக்கக்கூடிய அந்த விஷயத்த கண்டிப்பா உக்ரைனுக்கு தரமாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது பொறுத்து வந்து பார்ப்போம். ஏன்னா இந்த ரூமர்ஸ் தான் அமெரிக்காவோட சிவில் வாருக்கு அடித்தளமா இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஏன்னா ஃபேஸ்புக்கோட ஓனர் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து டெமோக்ராட், இவர் வந்து ரிப்பப்ளிகன் அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் ரூமர்ஸ் தாங்க. ஸோ இது போல இருக்கும்போது பிசினஸ்மென்ஸ்குள்ளே இந்த அளவுக்கு பிரிவினை இருக்கும்போது ஸோ இருக்கும் இது வந்து சிவில் வாரோட அடித்தளமா இருக்கும். ஏன்னா பிசினஸ் பீப்புள்ஸ்லாம் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா உள்நாட்டுல கலவரம் வர ஆரம்பிக்கும் இல்லையா? ஸோ அது போல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது போல விவாதம் போயிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு நடக்க போகுதுன்னு தெரியல. அது பொய்யா கூட இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. பட் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம திரும்ப இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கே வந்துரும். இப்ப அந்த ஸ்டார்லிங்க் கனெக்ஷன்ல கம்யூனிகேஷன் கட் ஆகுறதுனால சமீபத்துல வந்து இந்த MLRS வச்சு ஏவி பார்க்கலாம். இந்த ஏர் டு ஏர் மிசைல், அந்த ஷார்ட் ரேஞ்ச் மிசைல் R30 அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத செஞ்சு காமிச்சாங்க இல்லையா? இதுக்கு மேல அதெல்லாம் வேலையே செய்யாது. ஏன்னா ஒன்ஸ் ரஷ்யன்ஸ் வந்து சப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு விஷயம் ஈஸியா தெரியும். அமெரிக்காவோட MQ-9 ரீப்பர் ட்ரோன் இல்ல குளோபல் ஹாக், மேற்குலக நாடுகளோட ஏவாக்ஸ், இது ஏதாவது இந்த கருங்கடல்ல பறந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா உக்ரைனோட CBAV ட்ரோன்கள் களத்துல குதிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஏதோ லொகேஷன்ஸ் எடுக்கிறதுக்காக சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா வரப்போகுதுன்னு அர்த்தம். இதெல்லாம் பறந்துட்டு இருக்குன்னு சொன்னோன்னே டப்புன்னு ஒரு பட்டன் வந்துட்டாங்கன்னா எல்லா ஸ்டார்லிங்க் கனெக்ஷனும் கட் ஆகிடும் அந்த பகுதியில கருங்கடல்ல. அதுக்கப்புறம் எதுவும் வேலை செய்யாது இல்லையா? ஸோ இது போல இதுக்கு மேல ரஷ்யாவோட மெஷர்ஸ் இருக்கும். இந்த கர்கிவ் ஆஃபென்சிவ்ல அதிகமா இந்த ஸ்டார்லிங்க் கம்யூனிகேஷனை கட் பண்ணதுனால உக்ரைனோட வீரர்கள் பிளைண்ட் ஆயிட்டாங்க, டெஃப் ஆயிட்டாங்க. அது என்ன பிளைண்ட் டெஃப்னா, அதாவது ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களை தோக்கடிக்கணும் அப்படின்னா அவங்களை குருடாக்கணும், ரெண்டாவது காது கேட்காம பண்ணணும், பேச முடியாம பண்ணணும். இது எல்லாமே எப்படி அப்படின்னா அவங்க பார்க்கக்கூடிய திறன் என்ன அப்படின்னா ரீகானிசன், அந்த திறனை கட்டுப்படுத்தணும். முதல்ல அந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மூலமா செய்ய முடியுது. ரஷ்யாவோட சக்சஸ் இந்த இடத்துல தெரியுது. ரெண்டாவது அவங்களோட கம்யூனிகேஷன்ஸை கட் பண்ணும். அதான் அவங்க பேசிக்கிறாங்க இல்லையா, அது மட்டும் இல்லாம தகவல் பரிவர்த்தனை இருக்கக்கூடிய எல்லா மீடியத்தையும் சப்ரஸ் பண்ணும். இது எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்கன்னா என்ன நடக்குது ஏது நடக்குன்னே தெரியாது. ஏன்னா ஒரு அவுட் போஸ்ட் வந்து பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, முதல்ல அவுட் போஸ்ட் இருக்கும். அவுட் போஸ்ட் வந்து பிடிக்கும் போது அவுட் போஸ்ட் வந்து சொல்லிடுவாங்க எங்க இது போல நடக்குது அப்படிங்கிறது போல. ஸோ பின்னாடி ட்ரென்ச் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ரெடி ஆயிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் அவுட் போஸ்ட் விழுந்ததுக்கு அப்புறமா ரஷ்ய வீரர்களுக்கு தெரியும். ஏன்னா சபாட்டாச் டீமுள்ள வந்திருப்பாங்க, என்ன நடந்துக்குன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்து அவுட் போஸ்ட் விழுந்தோடனே எப்படி போகணும், ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு ட்ரென்ச் பொசிஷனுமே ஒரு ஷெல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த வால்நட்லாம் இருக்கு இல்லையா, அதோட ஓடு இருக்கு இல்லையா, அது போல ஓடு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஓட்டை எப்படி உடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த சபாட்டேஜ் டீம் தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ ஒரு ஓட்டையும் உடைச்சிட்டு உள்ள வரும்போது அந்த ஓடுங்கிறது ட்ரென்ச், இந்த பதுங்குழிப்பாங்க இல்லையா, அதுதான். ஸோ ஒரு பதுங்குழியும் பிடிச்சிட்டு வரும்போது ஈஸியா பிடிச்சிட்டு வந்துடலாம். உக்ரைனோட வீரர்களுக்கு என்ன நடந்திருக்கு, ரஷ்ய வீரர்கள் எப்ப வந்தாங்க, என்ன நடந்துச்சு, எந்த பகுதியை பிடிச்சிருக்காங்க, எத்தனை பேர் வந்திருக்காங்க, என்னென்ன ஆயுதங்கள் இருக்குன்னு எதுவுமே தெரியாது. ஸோ எதுவுமே தெரியாம சீக்கிரமா ரஷ்ய வீரர்கள் முன்னேறுவாங்க. அங்க இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்கள் எதுவுமே செய்ய முடியாம, எந்த ஒரு ஆர்டர்ஸுமே கிடைக்காம, அவங்களால எந்த ஒரு முயற்சியும் செய்ய முடியாம ஈஸியா தோத்து போயிருவாங்க.
சோ இதுதான் அந்த கர்கிவ் பகுதியில் நடந்திருக்கு அப்படிங்கிறது போல பல தரப்புல இருந்து கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. சோ இப்போ உக்ரைனுக்கு மேலும் ஒரு பின்னடைவு, அவங்களோட கம்யூனிகேஷன்ஸ் என்டையரா பாதிப்படைய போது. ஆல்ரெடி இந்த ஜிபிஎஸ் சிஸ்டம்ஸ் அவங்களுக்கு பெருமளவுல உதவல. தாக்கக்கூடிய விகிதம் வந்து 10% கம்மியா இருக்கு அப்படிங்கிற போல ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இப்ப அவங்களோட கம்யூனிகேஷனுக்கும் பிரச்சனை அப்படிங்கும் போது ரஷ்யா அவங்களோட டெக்னாலஜி எந்த அளவுக்கு அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கு, அதுவும் குறிப்பா இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர்ல அப்படிங்கறத இந்த உலகத்துக்கு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்க போகுது ரஷ்யாக்கு இந்த பிரச்சனையில. இது மேலும் எப்படி பயன்படுத்த போறாங்க ரஷ்யா, எந்தெந்த பகுதியில முன்னேற போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இத உக்ரைன் எப்படி பிரேக் பண்ணிட்டு அவங்க முன்னேற போறாங்களா இல்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.